லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தனது வரலாற்றில் முதன்முறையாக 1.1 விகிதத்தில் போனஸ் பங்குகளை வழங்க முடிவு செய்துள்ளது. இந்த அறிவிப்பு மூலம் நாடு முழுவதும் உள்ள சுமார் 22 லட்சம் பங்குதாரர்களை எல்ஐசி மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எல்ஐசி நிறுவனத்தின் இயக்குனர் குழு கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றதில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. இதன் மூலம் ஒவ்வொரு பங்குதாரரும் தாங்கள் வைத்திருக்கும் ஒரு பங்குக்கு ஒரு புதிய பங்கை இலவசமாக பெற உள்ளனர். இந்த போனஸ் பங்குகள் முழுமையாக செலுத்தப்பட்ட ரூபாய் 10 முகமதிப்புள்ள ஈக்விட்டி பங்குகளாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. எல்ஐசி இந்த போனஸ் பங்குகளை வழங்குவதற்காக தனது இறப்பு மற்றும் உபரி நிதியில் இருந்து சுமார் ரூபாய் 6,325 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. 2025 டிசம்பர் 31 வரை நிறுவனத்தின் இருப்புகள் சுமார் ரூபாய் 1.5 லட்சம் கோடியாக இருந்ததன் அடிப்படையில் தற்போது போனஸ் பங்குகளுக்கான முழுமையான நிதியை எல்ஐசி நிர்வாகம் ஏற்கிறது. இருப்பினும் இந்த நடவடிக்கைக்கு தேவையான அனைத்து அனுமதிகளும் பெறப்பட வேண்டும் என நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. எல்ஐசி போனஸ் பங்குகளை இயக்குனர் குழு ஒப்புதல் அளித்த தேதியிலிருந்து 2 மாதங்களுக்குள், அதாவது ஜூன் 12, 2026க்குள் பங்குதாரர்களின் டிமேட் கணக்குகளில் கிரெடிட் செய்ய உறுதியளித்துள்ளது. பங்குகளை பெற தகுதியானவர்கள் பதிவு தேதியன்று நிறுவன பங்குகளை வைத்திருப்பவர்கள் மட்டுமே அளிக்கப்படும். மேலும் பதிவு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எல்ஐசி தெரிவித்துள்ளது. இந்த செயல்முறையில் பங்குதாரர்கள் எந்தவிதமான விண்ணப்பமும் செய்ய தேவையில்லை. பங்குகள் தானாகவே அவர்களின் கணக்குகளில் சேர்க்கப்படும். போனஸ் பங்கு என்பது நிறுவனம் தனது கையிருப்பு நிதியை பயன்படுத்தி தற்போதுள்ள பங்குதாரர்களுக்கு இலவசமாக கூடுதல் பங்குகளை வழங்குவதாகவும், இங்கு 1.1 விகிதத்தில் எல்ஐசி பங்குதாரர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு பங்குக்கு ஒரு பங்கு கூடுதலாக வழங்கப்படுகிறது. உதாரணமாக, ஒருவர் 100 பங்குகளை வைத்திருந்தால் போனஸ் மூலம் மற்றொரு 100 பங்குகள் இலவசமாக கிடைக்கும். இதனால் மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 200ஆக அதிகரிக்கும். ஆனால் நிறுவனத்தின் மொத்த சந்தை மதிப்பு மாறாது, பங்கு விலை மட்டுமே குறையும். போனஸ் பங்குகள் முதலீட்டாளர்களுக்கு நீண்டகால செல்வ வளர்ச்சிக்கு உதவும் கருவியாக அமைகின்றனர். இந்த போனஸ் பங்குகள் உடனடி பண வருமானம் தராவிட்டாலும் பங்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சராசரி பங்கு விலை குறையும். உதாரணமாக, ரூபாய் 2000 விலையில் 100 பங்குகளை வாங்கியவர் 1.1 போனஸ் பெற்றால் மொத்தம் 200 பங்குகள் கிடைக்கும். இதனால் ஒவ்வொரு பங்கின் சராசரி விலை ரூபாய் 1000ஆக குறையும். முதலீட்டு மதிப்பில் எவ்விதமான மாற்றமும் இல்லாமல் இதே 2000 ரூபாயாகத்தான் இருக்கும். பங்கு விலை 2000 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக குறைவது மூலம் சிறு முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை வாங்குவதை எளிதாக்கும். அதிகரிக்கும். அதிக பங்குகள் இருப்பதால் வர்த்தக அளவு அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது. மேலும் போனஸ் இஷ்யூ என்பது நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. பெரிய இருப்பு நிதி மற்றும் நல்ல லாப வரலாறு உள்ள நிறுவனங்கள் மட்டுமே இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட முடியும். டிசம்பர் காலாண்டில் எல்ஐசி ஒருங்கிணைந்த நிகர லாபம் 17% அதிகரித்து ரூபாய் 12,930 கோடியாக இருந்தது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் ரூபாய் 11,008 கோடியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. எல்ஐசி நிறுவனத்தின் நிகர பிரீமியம் வருமானமும் 17% உயர்ந்து ரூபாய் 1.26 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. இது முந்தைய ஆண்டில் ரூபாய் 1.07 லட்சம் கோடியுடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாகும். ஜனவரி, மார்ச் காலாண்டு முடிவுகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை.